என்னுடைய 70 வருட சேனைகளை மாரர் சேனைகளை வைத்தவர் யார்? அந்த மாரர் சேனைகளை கொண்டவன் ராமன். 70 மாரர் சேனைகள் முடிந்து விட்டது. அந்த ராட்சத கூட்டம் என்று சொல்லக்கூடிய 2000 ராட்சதர் வல்லது. 2000 வல்ல ராட்சதர்கள் 2000 வல்ல ராட்சதர்களை அடித்தார். இந்த 70 வல்ல மாரர் சேனையை கொண்டு அந்த மாநில திருவியாக பிறந்த ராமன் என்ன செய்தார்? ராமன் லட்சுமணன் கொண்டு விட்டார்கள். கொண்டு விட்ட பிறகு எதுக்காக எல்லாத்துக்காக அந்த மாதிரி சண்டை வச்சு வழியில் போறவங்க சும்மா வந்து சொல்லுவாங்க முடியுமா? உனக்கு எதுக்கு வகை இருந்தாலா? சண்டை வாங்கின வச்சால வழி அப்படின்னு சொல்லுவான். அவன் மாநிலத்தில் நீ அசுரகுலத்து வேந்தன், நீ தென்னிலங்கை ராவணன், அவன் காட்டுல கலந்த பையன் அவனுக்கு அடக்கம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதனால தெரியுமா? அந்த ராமனுடைய மனைவி சொல்லக்கூடிய சீதாதேவி சிறையிடத்தை சிறையிடத்து என்னுடைய அரண்மனையில் சொல்லக்கூடிய அசோதாரமனை தூக்கி சென்று அசோகவனத்திலே தூக்கி சென்று சிறை என்றைக்கு வைத்தோனோ அன்று முதல் இன்று வரை என்ற சேனைகள் எல்லாம் அடைந்து விட்டது. சூர்பனகையின் வார்த்தையை கேட்டு தென்னிலங்கை ராவணன் என்னால் கேட்டான் என்று இந்த பூலோகத்திலே காவியம் படிக்க போகிறார்கள். நிலைமைக்கு வந்துட்டு நீ இப்போ என்னுடைய தங்கையில சொல்லக்கூடிய சூர்பனகை என்ன செய்தார்? என்ன பண்ண சூர்பனகை? சூர்பனகை அதே நகை அந்த சூர்பனகப்பட்டவள் எங்கே சென்றார்? எங்க தண்ணி ஜலம் எடுத்து வருவதை சொல்லி ஒவ்வொரு நேரத்திலே இந்த சீதாபரதியை பார்த்த உடனே அண்ணா இந்த காலத்தில் ஒரு புதுமை கண்டேன். என்ன புதுமை கண்டார்? அப்படி கேட்ட உடனே ஒரு பெண்ணாகப்பட்டது இருக்கிறது. இந்த மனத்திலே பெண்ணாகப்பட்டவன் அந்த பெண்ணில் காலையில் கதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எப்படி வருகிறாரோ அதை போன்று சுத்திரமா இருக்கிறது. இந்த பொண்ணு கொண்டு வந்து நம்ம அரண்மனையில் வைத்ததே உண்டாரால் எங்க அன்னிக்கிறாரே மண்டோதரி அது விளங்காத விளக்கண்ணே மூதேவி இந்த பொண்ணு கொண்டாந்து நீ தென்னிலங்கையில வச்சினா அரண்மனையில வைத்து விட்டால் சூரிய பிரகாசம் போல் ஒளி வீசும். உன்னுடைய வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்குன்னு சொல்லி என் தங்க சூப்பரான வார்த்தை கேட்டு இந்த சீதாபுரத்திய சிறையெடுத்து அந்த சிறையெடுத்து இந்த விரையெல்லாம் வந்து விட்டது. சேனைகள் எல்லாம் அடித்து விட்டது. அந்த ராமனிடத்திலே நான் சென்று நேற்று சென்று என் தலை எத்தனை தலை தெரியுமா? 10 தலை. தலையிலே எனக்கு எத்தனை தலை தெரியுமா? இப்ப ஒத்த தலை தான் இருக்குது. யாரா இருக்குது? அந்த ராமன் லட்சுமணன் எந்த ஓர் தரத்தை வைத்துக் கொண்டு ஓர் செய்யும் வேண்டும் என்று சொல்லி ஆயுதம் கிடையாது. எல்லாம் கீழே விழுந்து போச்சு. கீழே விழுந்து விட்டது. நடராஜமாக இருக்கிறேன். அப்படி இருக்க நேரத்தில் அடே ராமா வாசனைக்கு அந்த ராமனுக்கு கூவி அடைந்து அடே ராமா ஈரமிட்டார். வந்தா சண்டைக்கு என்ன செய்யணும் போனாலும் சரி. எல்லா கண்ணிக்கு லேசர் அடிக்கிறவன் என் சேனைகள் எல்லாம் அடைந்தது போனாலும் சரி. ஒரு வீரம் இருந்தா பராக்கிரம் இருந்தா தீர்ப்பு இருந்தா அழகியே ராமன் இருக்கிறார். அடே தென்னிலங்கை மன்னனே மேகநாதன் படித்தான். என் தம்பி கும்பகர்ணன் படித்தான். என் மகன் நலமுள்ள இந்திரஜித் படித்தான்.
ஆணவம் ஆணவம் கொண்டிருக்கிறது. உன்னிடத்தில் போர் செய்ய வேண்டுமானா இன்று போய் நாளை வா. கையில் ஆயுதம் இல்லை. ஆயுதமான இருக்கிறார். ஆமா ஏன்னு கேட்டேன். ஆயுதம் இழந்தவரை ஏன்னு கேட்டே ராமா நான் கூப்பிடுவதை ஆமா போருக்கு ஏன் தெரியுமா? அந்த ஏன் தெரியுமா? அறா போருக்கு கூப்பிடுறோம். ராமா அப்படி குறைச்சே இருக்கிறார் ராமன். என்ன நீ இருப்பதோ நாராயணமானி. நிராயுதபாணியாக ஆயுதம் கிடையாது. ஆமா அன்பு கிடையாது. வில் கிடையாது. ஆமா. உன்னிடத்தில் வில் செய்ய வேண்டுமானா போர் செய்ய வேண்டுமானா எனக்கு பாவா இருக்கு. ஆமா உன்னிடத்தில் போர் செய்ய வேண்டுமானா ஆனால் போனாலுமா இந்த ஆயுதம் இல்லாத ராமனிடத்திலே இந்த ராமன் சண்டை போடுவதோ செத்த பாம்பு போய் ஒன்று நீ செத்த பாம்புக்கு சமமாகி விட்டாய். உன்னிடத்திலே சண்டை செய்ய எனக்கு தகுதி இல்லை. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்படி அனுப்பிவிட்டார். இந்த ராமநாகப்பட்டவன் என் அபிமானம் செய்து கதாயுதம் இல்லை வில் இல்லை உன்னிடத்தில் போர் செய்திருக்கிற தகுதி கிடையாது. இன்று போர் நாளமா என்று அசிங்கப்படுத்தி விட்டார். என்ன செய்வது? எப்படி திரும்பி பார்க்காம ஓடி அப்படி நடந்த ஆணையத்தோடு இந்த ராமனனை அசிங்கப்படுத்தி விட்டார். என்ன செய்வது? எப்படி இருக்கு? என்ன வழி? ஒன்று தெரியாமல் தட்டு தடுமாறி நான் இருப்பதோ நாராயணபாணியாக ஒன்றாக இருக்கிறேன். இந்த ராமனை கொல்வதற்கோ வெல்வதற்கோ என்கிற திறமை கிடையாது, வீரம் கிடையாது, பராக்கிரம் கிடையாது. அத்திரியும் இருந்தோ கையிலே வாழ கிடையாது, வில் கிடையாது, கதை கிடையாது. போர் செய்வதற்கு என்ன தென்னிலங்கையை ஆட்சி புரியக்கூடிய ராமணேசனாக இருந்து ஒரு மாநில பையனை வெல்ல முடியாத போனது உன்னால் மட்டும்தான். ஏன்னா அவன் குரங்கு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து உன்னுடைய ராஜ்யத்தை கூட்டத்தையே அழிச்சுட்டான். அந்த குரங்கு செய்த இந்த குரங்கு கூட்டத்தை வைத்து அந்த ராமநாகப்பட்டவரை படையெல்லாம் வந்து விட்டது. என் மகனும் மடிந்து விட்டான், கும்பகர்ணன் மடிந்து விட்டான். என் மகன் இந்திரவேசு வெற்றி பெற்றவன் வீரப்பிள்ளை ஆமா யாரால கூடு விட்டு கூடுப்பாயக்கூடிய வித்தை கண்டவன் மந்திரம் மாயஜலம் மந்திரஜலம் என் மகன் எடுத்து சமய நீங்க பயப்பட வேண்டாம். என்ன உங்களுக்கு தைரியம் வந்துவிடும். மகோதரா எனக்கு யோசனை சொல்கிறேன். என்ன உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் மீண்டும் அமரலாம். இந்த தென்னிலங்கை நீங்கள் ஆளலாம். நான் ஆள வேண்டுமானால் ராமனை கொல்ல வேண்டும். அந்த ராமனை கொண்டானால் அவன் கிடக்குறான் சும்மா டிசிபி பையன். அவன் சும்மா சுண்டக்காய் மாதிரி அவன். சகோதரா என்னுடைய எப்போதும் அறிவு இருக்கிறார். நல்ல வார்த்தை முடிக்கிறார். உண்மை எப்படி வெல்வது? நீங்கள் நம்முடைய சேனைகள் படித்தது நம்மிடத்திலே பலம் இல்லை, ஆயுதம் இல்லை. இந்த ராமனிடத்திலே நாம் சண்டைக்கு காலையில் ஆயுதத்தோடு சென்றால் சண்டை இல்லை என்றால் பின்புறமாக சென்று ராவணன் தோல்வி அடைந்து விட்டான் என்பதை ஒப்புக்கொண்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிக்கிறான். இதுக்கெல்லாம் நீ பயப்படுதே தேவையில்லை. என்ன செய்வது? அருமையான ஆளுக்கு இதுங்க சந்தைக்கு வேணா கூப்பிடு, கருவாடு வாங்கி கொடுக்குறேன். அந்த ராமலட்சுமணனாகப்பட்டவன் இல்லையே. யார் வருகிறார் சண்டைக்கு யார் வருகிறார் என்று கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார். என் இடத்தில் ஆயுதம் இல்லையே. அதனால எப்படி? கவலை வேண்டாம். ஏன் உங்க பங்காளி உனக்கு பங்காளி வந்து தெரியுமா? உனக்கு என்னுடைய பங்காளியில் சொல்லக்கூடிய பாதாள இலங்கை. உனது தென்னிலங்கை உன்னுடைய பங்காளி மயில்ராவணன் வந்து பாதாள இலங்கையிலே அந்த பாதாள இலங்கை இருப்பவன் மயில்ராவணன். என்னுடைய பங்காளி தம்பி முறையாகவே அந்த தம்பியாகப்பட்டவன் பாதாள இலங்கையில் இருக்கிறார். கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன். உன்னை போல வருவான், என்னை போல வருவான், அந்த நம்மளை போல வருவான். மாயஜலம் மந்திரஜலம் கந்தர்ஜலம் இருக்கிறது. எல்லாம் கற்றுணர்ந்தவன். அவன் கிட்ட போய் இந்த அவையத்தை சொன்னீங்கன்னா உன்னுயிரை காக்க உன் தம்பி இருக்கிறான். அங்க போ, நீ பயப்படாத. தக்க நேரம் இந்த நேரத்திலே எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டா வெற்றி இருதாக இருக்கு. அதனால நான் பாதாள இலங்கை போக வேண்டுமானால் இதே லாஸ்ட் நீ பாதாளத்துக்கு போறது. என்ன போறேன்? என் தம்பி இடத்துல போறேன். பாதாள இலங்கை மயில்ராவணன் இடத்தில் சென்று இந்த வார்த்தை சென்று வந்தாரால் ராமர் லட்சுமணன் அண்டோடு அந்த நாடு யாருக்கு தென்னிலங்கை? அந்த பெண்ணு யாருக்கு? எனக்குதானே. நீ இருந்த அதனால நான்
இன்று மட்டும்தான் கண்குளிர பார்க்க வேண்டும். பார்க்கணும். அப்படி பார்க்கிற நேரத்தில் எனக்கு அழகாக என்ன வேணும்? என்ன வேணும்? அழகா என்னடா வேணும்? பார்க்கறியா? டேய், ஓய், அந்த பெரிய சொல்லுகிறானே, என்னன்னு? 1000 நோய் இருந்தாலும் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும். ஆமா ஆமா. அப்படி பார்த்தது உண்டானா அந்த நோய் விலகும். நோய் விலகும். ஆமா. அதனால எனக்கு கட்டி பெறுகிறேன். ஓ, இருக்கு நாட்டியம். நாட்டியம் ஆடர்கள். நாட்டியம் ஆடுவதற்காக நான் கண்குளிர பார்த்து ரசிக்க வேண்டும். ரெடி. என் ஜீவனை விளங்க வேண்டும். சரி, சாவ போறது சாவர நேரத்துல சந்தோஷமா பார்த்துட்டு சாவு விடு. அதனால எனக்கு அழகாக 2 நாட்டு பேர் வேணும். 2 பொம்னாட்டிக்கு தானே? 2 போதும். ஏங்க, என் ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க. சூப்பர் அழகு தெரியுமா? உங்க ஊர்ல ஆ, நிறைய இருக்கு. அவங்க எல்லாரும் 2 கால்ல டான்ஸ் போட்டு தான் பார்த்துருப்பேன். 2 கால்ல. ஆமா. அவங்க 3 கால்ல போடுவாங்க. ஓய், ஓ, சரி. டேய், ஓய். உன்னுடைய நாட்டிலே 2 பெண்கள் இருக்கிறது. அந்த பரதநாட்டியம் ஆட வேண்டுமானால் ஆனா. மனித பிறவிலே 2 கால்கள். ஆமா. அந்த பெண்ணுக்கு 3 கால். அது எப்படா நடிக்க போடுறான்? அந்த பொண்ணு யாருன்னு முன்ன தெரியுமா? யாரா டேய்? எங்க பாட்டி. ஏடா, உங்க பாட்டிக்கு யாரத? நீ எப்ப பார்த்த? பாட்டிக்கா இல்ல, அவளே நடக்க முடியாது. போலீஸ் தான் வரும். அதே ஒரு டான்ஸ் இல்லையா? நீ போடா டேய். சகோதரா, நேத்து ஓய்வு காசு வாங்கிட்டு போயிட்டு வரா. ஏன்டா தம்பி, ஏன்டா எங்க அப்பா அம்மா எல்லாம் சவுக்கியமா கீறாங்களா? எவ்வளவு டான்ஸ்? இது ஒரு பெரிய டான்ஸ். ஓஹோ, இது பரதநாட்டியம். இது பரதநாட்டியம். இது வேண்டாம். நான் கண்குளிர ரசிக்க வேண்டும். அதனால அழகாக 2 நாட்டி பெண். அழகா 2 நாய் குட்டியா? டேய், நாட்டி பெண்கள். நாட்டி பொண்ணு. ஆமா. அதனால சீக்கிரமா அந்த லேவடிகளை நான் எங்கடா போய் தேடுறது? எங்க இருந்தாலும் சரி, ஒரே முடிக்குள்ள முடிவு ஒண்ணா பண்ணலாம். நோடிங்க. நான் ஒண்ணு. Thank you.